ஹாய் சார். ஹாய். உங்கள் நேம் சார்? என் பேர் விஜய். ஓகே, என்ன ஏஜ் சார்? எனக்கு 30 ஆகுது. ஓகே சார், நீங்கள் நம்ம யூனிக் ஹேர் க்ரோ கிளினிக்கில் ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கீங்களா சார்? ஆமாம், பண்ணியிருக்கேன், ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளினிக் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க சார்? நான் யூடியூப்பில் ஆல்ரெடி ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருந்தவங்க ஒரு ரிவ்யூ போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்து தான் இந்த கிளினிக் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து கிளினிக் விசிட் பண்ணியிருந்தேன், டாக்டர்ஸ் பார்த்தாங்க, கன்சல்ட் பண்ணி, அப்புறம் கேமராவில் வந்து ஹேர் டென்சிட்டி காமிச்சிட்டு ஹெச்டி சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பிஆர்பி பண்ணியிருந்தோம், பின்னாடி டென்சிட்டி ஜாஸ்தியாக வர்றதுக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருந்தேன். ஓகே சார், அந்த ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அந்த ஜேர்னி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆக்சுவலி இந்த ஒரு 3 to 4 days வந்து ஹாஸ்பிட்டல் வந்து விசிட் பண்ணியிருந்தோம், ஸ்டே பண்ணியிருந்தோம். சர்ஜரி இப்போது ஃபுட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு பே பண்ணியிருந்தோம். அதே மாதிரி ட்ரான்ஸ்பிளான்ட் வந்து ஒரு 3 to 4 hours நடந்தது. பெட் இங்கே இருந்தது, சைடில் பெட்டு பக்கத்துலேயே வந்தால் ட்ரான்ஸ்பிளான்ட் ரூம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அது ஈஸியாக இருந்தது. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு பெயின் அந்த மாதிரிலாம் எதனா இருந்துச்சு? இல்லை, பெயின் மேக்ஸிமம் இல்லை. அந்த அதுக்கேற்ற மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பெயின் அந்த அளவுக்கு இல்லை, ஜஸ்ட்டு அந்த இது பண்ணுற சென்சேஷன் மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. ஓகே சார், உங்களுக்கு காஸ்ட் வைஸ் எப்படி சார் எல்லாமே அஃபோர்டபுளாக இருந்துச்சா? எனக்கு பேக்கேஜாகவே கொடுத்துருந்தாங்க. ட்ரான்ஸ்பிளான்ட்டுக்கு இவ்வளோ கிராஃப்ட்ஸும் அது போக வந்து டேப்லெட்ஸு மெடிசன்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு பேக்கேஜாக கொடுத்துட்டாங்க. ஸோ 6 PRPயும் ஹெச்டி அது போக மெடிசன்ஸும் சேர்த்து மொத்தமாக ஒரு பேக்கேஜாகவே கொடுத்துட்டாங்க. ஓகே சார், ஆஃப்டர் ட்ரான்ஸ்பிளான்ட் என்னென்ன மாதிரி மெயின்டெனன்ஸ்லாம் நீங்கள் எடுத்தீங்க? ஃபுட் அண்ட் மெடிசன்ஸ். ஃபுட்டு வந்து நான்வெஜ் வந்து அவாய்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க ஒரு 6 monthsக்கு. மெடிசன்ஸ் அவங்க கொடுத்த மெடிசன்ஸ் தவிர வேறு எதுவும் எடுக்கலை. பிஆர்பி பண்ணியிருக்கோம், அப்புறம் மெனாக்சில் மட்டும் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஓகே சார், பிஃபோர் ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட், ஆஃப்டர் ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? இப்போது முன்னாடி சீப்பு போட்டு சீவ வேண்டாம், இப்போ சீவுற மாதிரி இருக்குங்க. ஓகே சார், அண்ட் தென் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து பயப்படுவாங்க ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு. நிறைய பேர் இன்னும் இருக்காங்க ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணாமலே. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக பண்ணிங்க. இதில் பெயின்லெஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ரிசல்ட்ஸுமே நல்லா இருக்குது, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஃப்ரண்ட்டில் சூப்பராகவே இருக்கும். ஓகே சார்.